ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க. உங்களுக்கு என்னடா இவ ஃபிஷ் டேங்க் எல்லாம் காமிக்கிறா அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நம்ம இந்த ஃபிஷ் டேங்கோட க்ளீனிங் மெத்தட் தாங்க பார்க்க போகிறோம். எத்தனை பேர் வீட்டில் தான் ஃபிஷ் டேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எவ்வளோ பேருக்கு ஃபிஷ் பிடிக்கும், வீட்டில் ஃபிஷ் டேங்க் வைக்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஃபிஷ் டேங்கு ஃபிஷ் வளர்த்துறது ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி தாங்க எனக்கும் ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி நம்ம இதை க்ளீன் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ டர்ட்டியாக இருக்குது அப்படின்ட்டு. இது எனக்கு ப்ரொசீஜர்லாம் தெரியாதுங்க. பட் நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வீடியோ எடுக்கலான்னு தோணுச்சு. ஸோ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இதான் கரெக்டானலாம் தெரியாது, நான் கழுவுற மெத்தட் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ க்ளீன் இதாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய டேங்கில் உள்ள லைட் அண்டு மோட்டார் இந்த ரெண்டுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுறேன். இப்போ எல்லாமே ஆனில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன். எங்களுக்கு சுவிட்ச் இந்த மாதிரி தான் நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இப்போ ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, பாருங்கள் இந்த மேலே உள்ள கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓடு அதை ரிமூவ் பண்ணி வச்சிடலாம் ஒரு இடத்துல ஒதுக்கி. ஏன்னா இப்போ நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுனால இதெல்லாம் இது பண்ணிடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மோட்டரை நம்ம வெளியே எடுத்துடணும். பாருங்கள் இப்படி வியூவில் உங்களுக்கு நான் ஃபிஷ் எல்லாம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னா, ரொம்பவே அழுக்காக இருக்குங்க. கழுவுனதுக்கு அப்புறம் பாருங்கள் இப்போ எல்லோஷ் கலராக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இனிமேல் கழுவுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒயிட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த நம்ம மோட்டாரை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். சும்மா எடுத்தாலே அப்படி இழுத்து எடுத்தாலே நமக்கு இந்த மோட்டரை வந்துடும். நான் இப்போ மோட்டரை எடுத்துடுறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதை எடுத்து ஒரு சைடு ஒதுக்கி வச்சினதுக்கப்புறமா உள்ளாடி இருக்குது பார்த்தீங்களா ட்ரீ, அந்த ட்ரீ எல்லாம் அதிலே நம்ம லைட்டாக வாஷ் பண்ணி எடுக்கிறது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா ட்ரீயும் 3 ட்ரீயுமே நான் இப்போ எடுத்துக்கிறேன். பார்த்தீங்க எவ்வளோ அழுக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்ட்டு. நான் இது வாஷ் பண்ணியே கொஞ்சம் ஒரு 2 months ஆகிருக்கும். ரொம்ப ஒர்க் பிஸியில் என்னால் வாஷ் பண்ணவே முடியலை. ஸோ இன்றைக்கி வாஷ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன், க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த ட்ரீயை நம்ம எல்லாத்தையும் எடுக்கும்போதும் நம்ம இப்படி நம்ம ஷேக் பண்ணி எடுக்கணும். உடஞ்சி போச்சு நான் எடுக்கும்போது அது தண்ணியிலே இருந்து அப்படியே இதாகிடுச்சு, அந்த ஒட்டு இளகிருச்சு. அதுக்கப்புறமா இதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா அந்த ட்ரீயை நம்ம எடுத்துடலாம். இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நம்ம எல்லாம் எடுத்தது மாதிரி இதையும் வாஷ் பண்ணி அப்படியே எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இனிமேல் நம்ம என்ன பண்ணோம், ஃபிஷ்ஷை நான் பிடிக்க போகிறேன். எல்லா ஃபிஷ்ஷையும் இதில் என்னெல்லாம் ஃபிஷ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஜோடி இருக்கும் பார்த்துக்கோங்க. எல்லா ஃபிஷ்ஷையும் நான் அதோட வலையை வச்சு நான் பிடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இதே தண்ணியில் தாங்க நான் ஃபிஷ்ஷையை போட போகிறேன். கீழே ஒரு டப்பு வச்சுருக்கேன். அந்த டப்பில் இதே தண்ணியை தான் போட போகிறேன். ஏன்னா அதில் தான் கொஞ்சம் நேரம் அது இருந்து பழகினதுனால இதே தண்ணி அதுக்கு செட் ஆகிருக்கும். ஸோ நம்ம உடனே அதுக்கு தண்ணி மாற்றக்கூடாது, ஆக்சிஜன் இல்லாத தண்ணி. ஸோ ஆல்ரெடி இருந்த தண்ணியிலேருந்து கொஞ்சமாக எடுத்து நான் ஒதுக்கி வச்சு அந்த வேறு டப்பில் தண்ணியை விட்டதுக்கப்புறமா இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பிடிச்சி அதில் விட போகிறேன். நிறைய வைக்க வேண்டாம், கொஞ்சம் உங்கள் ஃபிஷ்ஷு எவ்வளோவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சா போதும். இப்போ பாருங்கள் நான் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது பாருங்கள் அந்த வலையை வச்சு நான் ஃபிஷ் எல்லாத்தையும் பிடிக்கிறேன். நான் ஒரு கையில் மொபைல் வச்சு வீடியோ எடுக்கிறனால எனக்கு ஒழுங்காகவே காமிக்க முடியலை. இங்கே பாருங்கள் எடுத்து நான் இதிலே போட்டுறேன். பாருங்கள் இந்த பிளாக் கலரில் இருக்கிறது எது ஸ்டெதஸ்கோப்பா ஏதோ நேம் சொன்னாங்க, எனக்கு மறந்து போச்சு. அதுக்கப்புறம் கோல்டன் ஃபிஷ்ஷு 2 டைப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் கேப் கோல்டு, அப்புறம் ஒயிட் கலரில் அந்த ஃபிஷ்ஷோட நேமும் மறந்துட்டேன். பாருங்கள் இப்போ நம்ம இந்த கல்லெல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டியது பண்ணணும். இப்போ நான் அதுக்கு ஒரு டப் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து நம்ம இந்த பக்கெட்டில் நம்ம எடுத்து போட்டுடலாம். இந்த கப்பு வச்சே நான் எடுத்துக்கேன். அது வச்சு எடுக்கும்போது தான் டக்குன்னு முடிஞ்சிடும். இல்லைன்னா கொஞ்சமாக எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் இந்த டப்பு வச்சு தண்ணியும் இது மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கோரி எடுத்துகிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறமா எல்லாமே நம்ம இதை ரிமூவ் பண்ணிடும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு மேக்ஸிமம் ஓரளவுக்கு நான் கல்லெல்லாம் எடுத்துட்டேன். தண்ணி இனி கொஞ்சமாக இருக்குது. இனி இந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துருவோம். நான் எல்லாமே இந்த கப்பு வச்சு தானே இது பண்ணுவேன். நான் ஒத்தையில் பண்ணுறதுனால எனக்கு இந்த டேங்கை தூக்கியெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டங்க. ஸோ நான் இப்படி தான் எடுப்பேன். நான் வாங்கினதுலேருந்தே நான் இப்படி தான் க்ளீன் பண்ணுறேன். எனக்கு எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை.
திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு ப்ரொசீஜர்லாம் தெரியாதுங்க. நான் க்ளீன் பண்ணுற விதத்தை தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு இதாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து கோரி எடுக்க முடியாது. ஸோ நான் வந்து இதை வந்து நம்ம ஒரு டவல் வச்சு நம்ம ஒத்தி ஒத்தி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் ஒரு டவல் எடுத்திருக்கேன். இதுக்குன்னே நான் இங்கே யூஸ் பண்ணுற டவல் தான். க்ளீனான டவல் எடுத்துக்கோங்க, ட்ரையான டவல். அதை வச்சு இந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி அந்த பக்கெட்லேயே நம்ம ஊற்றிடலாம். அதெல்லாம் வேஸ்ட்டு தானே, வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம போட்டுடலாம். இல்லாமல் ரொம்ப கஷ்டம், இது வராது தண்ணி. நம்ம தூக்கி கொண்டு வீற்றினோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இப்போ நான் எல்லாமே எடுத்துட்டேன். பாருங்கள் எல்லாத்தையும் தொடச்சி எல்லாம் எடுத்துட்டேன். இந்த சைடில் எல்லாத்தையுமே நம்ம க்ளீனாக எல்லாத்தையும் தொடச்சி வச்சிடலாம். இந்த அடியில் பார்த்திங்கன்னா அந்த கரை மாதிரி இருக்கிறது என்னன்னு தெரியலை, அந்த தர்மாக்கோலில் உள்ளது அப்படின்னு நினைக்கிறேன் நான். அது கிளியராக தெரியலைங்க. அது உள்ளே தான் இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் விட்டுட்டோம். வெளியே இருந்து தெரியாதுல்ல. ஸோ அது அப்படியே கல்லெல்லாம் போடும்போது அது தெரியாது. அதுக்கப்புறம் இந்த சைடு எல்லாம் கண்ணாடி கிளாஸ் எல்லாத்தையும் அது வந்து தண்ணி எல்லாம் உப்பு தண்ணி பார்த்திங்களா படிஞ்சு ஒரு மாதிரி கரை மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ வந்து நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துடலாம். இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணுறோம். நான் வந்து இந்த மாதிரி மக்கில் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பக்கெட்டில் பிடிச்சிட்டு வந்துட்டு மக்கில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றுவேன். ஏன்னா ரொம்ப அப்படியே ஊற்றிட்டோம்னா ஃபோல்ஸ் இதாயிரும். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஈக்குவலாக இதை பண்ணும்போது பேலன்ஸ் வந்து வெயிட் வந்து பேலன்ஸ் ஆயிரும். ஸோ வந்து நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுறேன். இப்போ வந்து கொஞ்சம் உங்களுக்கு கலங்கின மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் இது ஆனதுக்கப்புறமா அடிப்படிஞ்சிரும். அதே மாதிரி நம்ம எப்போவுமே ஃபுல்லாக இது பண்ணக்கூடாது. ஒரு இன்ச்சு போல் கேப் விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை ஃபில் பண்ணணும். ஏன்னா இந்த ரொம்ப வெயிட் இது தாங்காது. எனக்கு இதுவே கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டுங்க தண்ணி. இதை விட கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்கள் இது பண்ணால் போதும். அதுக்கப்புறமா நான் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வாஷ் பண்ணி வச்சு இனிமேல் தான் வாஷ் பண்ணேன். நான் உங்களுக்கு அதை காமிச்சு தரேன். இப்போ பாருங்கள் நம்ம இந்த கல் வந்து நான் இப்படி ஒரு அரிப்பு மாதிரி உள்ள ஒரு பாஸ்கெட் எடுத்துருக்கேன். அதில் தான் கல்லெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து கை வச்சு நல்லா வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நான் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. நான் க்ளவுஸ் ஏன்னா பழகினால நான் போடல. அப்புறம் இந்த கல்லெல்லாம் வந்து நம்ம கையில் குத்திடக்கூடாதுங்க. அதுக்காக வந்து நம்ம நல்லா கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் வந்துங்க எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா இந்த வந்து ஃப்ளவர்ஸ் இந்த ட்ரீ எல்லாம் வாஷ் பண்ணிடலாம். இதையும் அப்படி தான் சும்மா பைப்பில் நம்ம காமிச்சாலே போதும். அது வந்து ஃபோல்ஸாக வரனால அதில் உள்ள இதெல்லாம் போயிடும். ரொம்ப டீப்பாக நம்ம கழுவ வேண்டிய தேவையில்லை. சும்மா காமிச்சாலே அது நீட்டாகிருங்க. அதுக்கப்புறமா எல்லா ஃப்ளவர்ஸையும் நான் இப்போ கழுவி எல்லாம் எடுத்து வைக்கிறேன். இப்போ அதையும் கழுவிட்டு இப்போ நான் எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம உள்ளாடி போடுறோம். ஏன்னா நம்ம தண்ணி நிரப்புறதுக்கு முன்னாடி போடல அப்படின்னா அது வந்து நம்ம தண்ணி ஊற்றும் போது ஒரு லெவல் வராது. ஸோ அது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணியை விற்றுட்டு அதுக்கப்புறம் போட்டோன்னா அது கொஞ்சம் நம்ம போட்ட இடத்துல அது அப்படியே இருந்துடும். அதனால தான் நான் இப்போ வந்து தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா நான் போடுறேன். இப்போ பாருங்கள் நான் அதே மாதிரி கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அங்கங்கேயா கொஞ்சம் கொஞ்சமாக தட்டுறேன். இந்த மாதிரி போடும்போது அப்படியே கிடக்கும். இப்போ தண்ணி வீற்றினோன்னா எல்லாமே ஒரே இடத்துல கூட்டமாக இருந்துடும். இப்போ நான் எல்லாத்தையுமே தட்டி முடிச்சிட்டேங்க. தட்டி முடித்ததுக்கப்புறமா அவங்களுக்கு எங்கேயாச்சும் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கை வச்சு இது பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா அந்த ட்ரீ எல்லாத்தையுமே எடுத்து நம்ம உள்ளாடி செட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு உடஞ்சி போச்சுன்னு சொன்னால இது யூஸே இல்லை. இனிமேல் வேறு தான் நம்ம வாங்கி வைக்கணும். நான் வச்சு பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இது செட்டே ஆகலை. இனிமேல் நான் வந்து வேறு தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் வந்து வேறு வாங்குகிறேன். வாங்கிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அடுத்த டைமில். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மோட்ரு இருக்குது பார்த்திங்களா. இந்த மோட்டரை எப்படி க்ளீன் பண்ணோன்னா இதை சும்மா வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா அது வந்துடும் கீழே உள்ள பார்ட்ஸ் மட்டும். இப்போ பாருங்கள் நான் இப்படி கழட்டி எடுத்திருக்கேன். இந்த கழட்டி எடுத்துகிட்டு இந்த ஸ்பான்ஸை மட்டும் தனியாக நம்ம இடம் ரிமூவ் பண்ணணும். இந்த ஸ்பான்ஸில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பார்த்திங்களா, அதை கழுவி எடுத்தால் போதும். அதுக்கப்புறமா நம்ம இதை நான் ஃபிட் பண்ணுறேன். இது சும்மா எடுத்து ஃபிட் பண்ணாலே போதும். இதை வந்து நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அடிக்கடி நான் எடுத்து வாஷ் பண்ணுவேன். ஏன்னா இது ரொம்பவே அடிக்கடி இதில் வந்து அழுக்கு செக்ரெட் ஆகி இருக்குமா. ஸோ வந்து நான் வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்து கண்டிப்பாக அந்த ஸ்பான்ஸை மட்டுமே வாஷ் பண்ணுவேன். இப்போ நான் மோட்டர் ஆன் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து இது ஓடிட்டுருக்கு. எப்போவுமே இது வந்து என்ன சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஓட விடாது. ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட ஓட விடணும். நீங்கள்
ஓட விட்டால் தான் இந்த தண்ணி வந்து எல்லாமே ஆக்சிஜன் ஈக்குவலாக ஃபார்ம் ஆகும். அப்போ தான் ஃபிஷ்ஷுக்கு வந்து அதில் இருக்க முடியும். இல்லைன்னா அது திடீர்னு செத்து போயிடும். ஸோ வந்து நீங்கள் எப்போ க்ளீன் பண்ணாலும் இந்த 2 hours கழிஞ்சிட்டு இது பண்ணுங்கள். அதே மாதிரி டேப் வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அங்கே அக்வேரியத்தில் அப்படி தான் சொல்லி விட்டாங்க, டேப் வாட்டர் யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு. அதுக்கப்புறமா இது வந்து ஒரு 2 hours கழிஞ்சிட்டு நம்ம பார்க்கலாம் நான் எப்படி போடுறேன் என்ன ஏதுன்ட்டு. இந்த கலங்குனது எல்லாமே அடிக்கடி டஸ்ட்டாக இருக்கும்ல, அதெல்லாம் அடிபடிஞ்சிரும். ஃபிஷ்ஷும் அதான் இருக்குது. நம்ம இதில் போட போகிறோம். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், உங்களுக்கு நான் லைட்டு போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு லைட் போட மறந்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு 3 hours கழிஞ்சிட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளியராக இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும். வெளியே வெளிச்சம் அடிக்கிறனால தான் உங்களுக்கு இந்த இவ்வளோ நாள் தெரியல. ஆனால் உங்களுக்கு நேரில் பார்க்க ரொம்பவே கிளியராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபிஷ் எல்லாம் எடுத்து அதில் போட்டுடலாம். இப்போ ஒரு 3 hours ஆகிருக்குங்க. நான் இப்போ ஃபிஷ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிடிச்சி அதில் போடுறேன். எனக்கு வீடியோ எடுத்துகிட்டே போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இனி நான் நெக்ஸ்ட் ரவுண்டு போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் போட்டுட்டேன். எல்லா ஃபிஷ்ஷும் எல்லாம் கிடக்கு. ஏன்னா அது ஃபஸ்ட்டு புது தண்ணின்னு சொல்லிட்டு தான் அது ஒதுங்கி போயிருக்கு பார்த்தீங்களா. அது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனதும் அது பழகிரும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அதுக்கு ஃபுட்டு போட்டு கொடுத்துடலாம். மேலோடி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ க்ளியராக இருக்குது அப்படின்ட்டு. இனிமேல் நமக்கு அது ஃபுட்டை போட்டு கொடுத்துருவோமா. இப்போ நான் ஃபுட்டு போடுறேன், காமிச்சு மேலே வந்து நான் இப்போ ஃபுட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ தாங்க நான் க்ளீன் பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.